கைஸ் அது வந்து சாங்க்ரிலா ஹோட்டல். போர்ட் சிட்டி போகலாம் பார்த்தோம். 9 o'clock மேலே அலோவ் பண்ண மாட்டேன் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் திரும்பி காலி ஃபேஸ்க்ரி அந்த பீச்சுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். பிடிச்சிருக்கா ஊர் உங்களுக்குலாம் எல்லாத்துக்கும்? சூப்பராக இருக்கா? ஸ்ரீலங்கா சூப்பரான ஊர். ஆமாங்க கஷ்டம். என் பையன் பாவம் ஃபீல் பண்ணுறான். என்னன்னா சில்வர் பட்டன் வேணுமா உனக்கு? வரணும் சொல்லுவோம் சில்வர் பட்டனை. பையன் அதுக்கு வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரணும், வந்தால் சில்வர் பட்டணும். ஸோ பையன் ஆசைக்காக தயவுசெய்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கே வண்டி? அந்த பக்கம் வருது வண்டி. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஃபேமிலியாக வெளியே சுற்றி. ஏன்னா நாங்கள் வந்து ஃபேமிலியாக லாஸ்ட்டாக வந்து ஃபாரின் டூர் போகிறது வந்து 4 பேர் சேர்ந்து போனது எப்போ பார்த்தீங்கன்னா 2020 துபாய் போனோம். 2 தடவை போனோம். துபாயில் போய் கிட்டத்தட்ட 3 மாதம் இருந்தோம். அங்கே சொந்தமாக பிஸ்னஸ் ஏரியாவில் பார்த்தோம். சரியாக அவ்வளோ ஊற்றிக்கிச்சு. ஆ இருக்கா? இருக்காது. இப்போ மாத்திரை உடனே வேணுமாடாரு? என்ன ரொம்ப வலிக்குதாச்சுலாம்? கொஞ்சம் பொறுத்துக்க வாங்கி தரேன். மெடிக்கல் ஷாப்லாம் இருக்கும். இப்போ அந்த பக்கம் வந்தோமே மெடிக்கல் ஷாப் எதுவும் இல்லை சார். இல்லை சார் இங்கே போகிறேன் சார். ஸோ இது தாங்க கல்லே பீச்சுக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கும். கிட்ட ரொம்ப தூரம் போவோம். நைட் டைமில் எடுத்து போகிறேன். ஏதாவது நான் நம்ப முடியுதா? ஏதோ ஒரு ஃபாரின்குள்ளே ஆக்சுவலாக சொல்ல போனால் சவுத் கொரியா, சிங்கப்பூர், சைனாக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? அந்தளவு அமேசிங்காக இருக்குது பாருங்கள் அந்த ஏரியாவே. இதே நம்ம சென்னையாக இருந்துச்சுன்னா இப்போ நடந்து போகிறோம் பார்த்தீங்களா, நடக்கவே முடியாது. ரோட்டு கடையெல்லாம் போட்டுருவாங்க, விரிச்சிக்கிட்டு பாய வச்சுக்கிட்டு வெள்ளரி பிஞ்சு அப்புறம் எலுமிச்சம்பழம் அதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. நீட்டாக ரோடை க்ளீனாக இருக்குது. ஒரு சில கடைகள்னால் ரோடு கடைகள் இருக்குது. ஹாய் ஸ்ரீலங்கன். ஸ்ரீலங்கன் ஓகே. தமிழா சிங்களம்? சிங்களம் ஓகே ஓகே. ஐ ஃப்ரம் இந்தியா. இந்தியா. ஓ எல்லாம் சைவமாச்சு. சைவமாக தான் இருக்குது. இல்லை பரோட்டா. ஓ நான் ரொட்டி. அது நான் ரொட்டி. இது வடை. ராலோட சாப்பிட்றியா? ம் சாப்பிட்றியா? என்னது இது? இதா? இதெல்லாம் இது என்னென்ன? அது நண்டு வடை தானே? ரால் வடை மாதிரி. அதா அது உளுந்த வடை தானே? பீச்சில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க காத்தாட. தம்பி இந்த சைக்கிள் எங்கடா இருந்த? பையனோட வந்தியாக இருக்கும். ஏண்டா உள்ள அது பள்ளம்டா. அது இங்கேருந்து பாரு பெரிய பள்ளம். அந்த பக்கம் போய் விழுந்துடாத. அவங்க பீச் காற்று சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது பீச் காற்று. இங்கே சாப்பிடலாமா? ஆரே உனக்கு சொன்ன ஐஸ்கிரீமு உனக்கு? வாடா ஐஸ்கிரீம் தர பல்லு சரியானவா? கோன் சாப்பிடலாமா? கோன் சாப்பிட்றியா? என்ன வேணும் உனக்கு? என்ன ஐஸ்கிரீம் வாங்கிக்க. இந்த கோனா? எவ்வளோ போகுது அந்த கோன்? அது டபுள் ஸ்கூப் 150. 150யா? 2 ஸ்கூப்பா? எனக்கு ஒரு ஸ்கூப். சிங்கிள் ஸ்கூப் எவ்வளோ? சின்ன ஸ்கூப் 120 ஒரு ஸ்கூப். அப்போ டபுள் நிறையா இருக்குமே. ரொம்ப கம்மியாக வித்தியாசம் இல்லை. டபுள் வாங்கிக்கலாமா? 150 ரூபானா நம்ம ஊர் இந்திய ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வருது. இது ஸ்ரீலங்கா. சின்ன கண்ட்ரி தான். ஓகே ஓகே. நல்ல கண்ட்ரி. தமிழா பிரதர்? இது என்ன ஃப்ளேவர் பிரதர்? இது ஆக்சுவலாக வெண்ணிலாவா? ஐஸ்கிரீம் ஃப்ளேவர். அது சாரி இந்த மில்க் ஃப்ளேவர்லாம் இருக்கா? ஓ ஓகே ஓகே. நல்லா வாங்கிக்கப்பா. இன்னும் ஒன்று கொடுத்துருங்க. ஆரியா வாங்க. கப்பு வேணுமா? ஆரியா என்ன சொல்ல வேணும் உனக்கு? நைட் நேரத்தில் அப்படியே பீச் காற்றோட அப்படியே சூப்பராக இருக்குது. அந்த ப்ரீஸ் அப்படியே ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா? கடல் இருட்டாக இருக்குது. ஐடிசி ரத்ன தீபா. இது ஃபுல்லாக ஹோட்டல் இருக்குது. மால் எல்லாமே இருக்குது இந்த பக்கம். இப்போ பீச்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து நைட்டு கிட்டத்தட்ட 10 மணி ஆச்சுங்க. 10 மணி எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது தெரியாமல் போச்சுங்க. நான் உண்மையிலே வந்தப்போ ஸ்ரீலங்காலாம்
7 மணியோட நினச்சி பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். பட்டு ஓகே, நல்லா ஃபேமிலிஸ் நிறையா இருக்காங்க, நிறையா குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. ஸோ இன்னும் ஓரளவு சேஃப்டி தாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. சென்னை மாதிரி இல்லை, நல்லா இருக்குது. பீச்சு சூப்பராக இருக்காங்க. நைட் நேரத்தில் நல்லா கூட்டமாக தான் இருக்குங்க. அது வீக் டேஸ்லேயே அவ்வளோ கூட்டமாக இருப்பாங்க. வீக்கெண்டில் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா கூட்டமாக இருக்கும். ஏன்னா பிபி வேணுமா? கீழே வந்து நிறையா கடைகள்லாம் இருக்கும், மேலே ஃபுல்லாக அப்படி நடந்துக்கலாம். இந்த இது டீ சாப்பிட்றியா? முறுக்கு சாப்பிடுமா? ஆ எதுடா வேணுமா? பாப்கார்ன்ரா அது, சேர்த்துக்க. மாங்காய் ஊறுகாய், மாங்காய் எலுமிச்சம்பழம் கொடுப்பேன். பிரதர் அந்த சீஸ் பழம் எத்தனை வேணும்? உனக்கு வேணுமா? 2 கொடுத்துருங்க பிரதர். ஒன்று எவ்வளோ பிரதர் அது? ஒன்று 130. 2 கொடுத்துருங்க. ம் தேங்க்யூ. எவ்வளோ? 260. 500. 130. 130. ஓகே ஓகே. நீ சாப்பிட்றா ரைட்டாக போகணும். ம் தேங்க்யூ சார். ஓகே. நீங்கள் தமிழா? தமிழ் தானா? ஓகே தேங்க்யூ. நாங்கள் இந்தியா. ஆமாம், சென்னை. நான் இப்போ 4th டைம் வர்றேன். ஃபேமிலி கூட்டு வந்தேன் இந்த ஸ்ரீலங்கா. யூடியூப் சேனல் தான், ஸ்கைலைன் தமிழ். ஸ்கைலைன் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. பாய் பாய். நிறைய பேருப்பா யூடியூப்பில் வந்து மார்க்கெட்டிங் எதாவது பண்ணுறாங்க. நமக்கு ஒன்றுமே தெரில. நார்மலாக வீடியோ போடுறோம், வருது. எனக்கு தெரிஞ்சு நிறைய லேக்ஸ் கணக்காக வியூஸ் போகிறவங்க எல்லாமே ஏதோ பண்ணுறாங்க. நிறைய பேர் சொல்கிறானுங்க, ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இப்படி பண்ணுங்கள், ப்ரொமோஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. நம்மலாம் வந்து ஆடியன்ஸு சப்ஸ்கிரைபர் நம்பி தான் பண்ணுறோம். இன்னும் சரி, வேறு கண்ட்ரியில் நீங்கள் பார்த்தா கூட சரி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்ரீலங்காவுக்கு வாங்க. இவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு கண்ட்ரிங்க. கொழம்பெல்லாம் வேறு லெவலு. போன மாதம் தான் வந்து நான் ஜாஃப்னா வந்திருந்தேங்க, கப்பலில் வந்திருந்தேன். கப்பல் வர வருவாங்க தமிழ்நாட்டிலேருந்து, ரொம்ப ஈஸி வர்றதுக்கு. எல்லா இடத்துலையும் மேலே எச்சரிக்கை போட்டு வச்சுருக்காங்க, யாரும் ஸ்விம் பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பக்கம் பெரிய பள்ளம். நைட் நேரத்தில் நிறையா ஃபேமிலிஸில் உட்காந்துருக்காங்க. ரொம்ப சேஃப்டிங்க, சூப்பராக இருக்குங்க. உட்காந்து அப்படியே படுத்து தூங்கலாம் போல் இருக்குது. இவ்வளோ அருமையாக இருக்குது, நிஜமாக வேறு லெவலு, வேறு லெவல். அதான் நைட்டு எத்தனை மணி வரையும் இருக்கும் டைமிங்? பீச் டைமிங் தெரில. டைமிங் நோ டைமிங், ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே டைமிங் கேட்டேன். ஃபுல் டைம் நைட்டு ஃபுல்லாக தாராளமாக இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அஸ்தனே இது எங்களுக்கு எங்கே தெரியுமா ரூம் போட்டு கொடுத்தாங்க? அந்த பக்கம் அது தெரியுது பார்த்தியா, ஹோட்டலு பங்களா தாஜ் சமுத்ரா. அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். செம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு நாள் நானே பயணம், அன்லிமிட்டட் பஃபேயோடு ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ திரும்பவும் நாளைக்கு நாங்கள் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நான் போன தரம் வந்தப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து ஏர் இந்தியா வந்து ஃப்ளைட்டு கேன்சல் ஆகி எங்களை தங்க விட்டாங்க. நாளைக்கு காலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தான் வந்து மலேசியாவுக்கு புக் பண்ணியிருக்கோம். அது கேன்சல் ஆச்சுன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தாங்க ஆசையாக இருக்குது. இப்போ ஸ்ரீலங்கா விட்டு போகிற மனசே இல்லைங்க, ரொம்ப மனசே இல்லை. இன்னொரு நாள் கூட தைரியமான ஆசையாக இருக்குது. ஃப்ளைட்டு கேன்சல் ஆனால் தான் முடியும். அவங்களாம் கேன்சல் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்து, அது 5 ஸ்டார் ரூம் போட்டு கொடுத்து ஸ்டே பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு நாள் வந்து தைக்கணும். அதில் மலேசியாவில் ரூம் புக் பண்ணிட்டேன். அது லாஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. எனக்கு ஸ்ரீலங்கா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையாக நிஜமாக பிடிச்சிருக்கு. செம்ம பள்ளம், அது ரொம்ப பள்ளம். என்னப்பா ஏன்னு ப்ரெமெண்ட்டாக க்ளோஸ் பண்ணாங்களா? அப்படியா? ஓ, ஸோ இதுமாரி நின்று போய் வேடிக்கை பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஏன் கடலுக்கு மேலே நிற்கிற பார்க்க நல்லா இருக்க முடியாது. போகாதீங்க பாய், போய் விழுந்துடாதீங்க, வீட்டுக்கு போங்க பாய்.
தமிழ் இங்கே வந்து இல்லை இந்த வுட்டுமே டேமேஜ் அந்த கம்பியுமே டேமேஜ் ஆயிடுச்சு. இங்கே வந்து வார்னிங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். பி கேர்ஃபுல், பாத்திங் இன் தி சீஸ் டேஞ்சரஸ் டேஞ்சரஸ். ஸோ இங்கே வந்து என் ஃபேமிலி உட்காந்து செமையாக சாப்பிட்டு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே பீச் காற்றை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வா சின்னப்பா, ஸ்ரீலங்கா வந்தா இங்கே வரணுமா? வரலாம் சொன்னா என் பசங்க என் பையன் என்ன சொல்கிறான்னா, இங்கே வந்து காலையில் வராதிங்க, வெயில் பயங்கரமாக அடிக்கும், நைட்டு வாங்க, சாயங்காலம் வாங்க, செம்மையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வெரி நைஸ் பிளேஸ், ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஃபேமிலியெலாம் இங்கே. இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் சுற்றுவாங்க. வீக் டேஸில் கூட நல்லா ஜாலியாக ஃபேமிலியாக வந்து காற்றாட பீச்சை வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா போகிற என்ன வேணாண்டா தம்பி. ஏன் இங்கே உட்கார மாட்டியா நீ? வாவ் 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 வாவ். அந்த இடத்துல கிரவுண்டுங்க, ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்குது, சூப்பராக ஓடியாடி விளாட்லாம். அந்த இடத்துல ஜாலியாக விளாட்லாம். டேய் என்னடா மல்லிகைப்பூ கழுத்தில் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் நைட் நேரத்தில். ஓவர சீரோ போடுறான் அவன். டேய் நீ தம்பியை உள்ளே போகக்கூடாது. டேய் ஆரியா பாரு, நீ அடிக்கடி ப்ரூவ் பண்ணாத, எடுத்து டஸ்ட்பினில் போடாத போய். ஆ எடுத்து போய் டஸ்ட்பினில் போடுச்சலாம். ஏய் காரியா கீழே போடக்கூடாதும்மா. நம்ம நாட்டிலையும் அப்படி தான், மொத்தம் யாருமே இருப்பாங்க. போ அந்த டஸ்ட்பினில் போடுவா போ. நம்ம தான் டூரிஸ்டாக வந்தோம்னா க்ளீனாக இது பண்ணணும். மணி நைட்டு கிட்டத்தட்ட 10:30 மணி ஆச்சு. சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய ஃபேமிலிஸு குழந்தை குடியெல்லாம் கூப்பிட்டு இங்கே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், புது மாப்பிள்ளை மாதிரி மூஞ்சில் பூவை போட்டுட்டு ஒய்ஃப் தலையில பூவை பிடிக்கும் வளர்ந்துட்டுருக்கான், டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஸோ இவனுக்காக போட்டு ஆடிட்டு இருக்கான் நைட் நேரத்தில். இல்லை மியூசிக்லாம் போடுறாங்க அல்டிமேட்டா. ஆராய்ச்சலாம், நீ ஆராய்ச்சலாம். ஏய் அந்த மாதிரி உழுதுறாரா? டேய் எப்பறம் உனக்கு வெக்கமே இல்லையடா? பொண்ணு செல்லம், அவன் அம்மா தலையிலேருந்து பூவை வாங்கி கண்ணாடியில் கொடுக்குறியா? ஏய் செல்லம், நீ ஒரு ஸ்டெப்பு போடுவியா? மயில் ஜாக்சன் ஸ்டெப்பு போடு, ஒரு ஸ்டெப் போடு போடுவியா? ஆ ஆ செல்லம் இருக்கலாம் அம்சம். இல்லை இல்லை சும்மா அப்படி ஸ்டேல இல்லை. நான் ஸோ அதை பார்க்க போகிறேன். குழந்தையெல்லாம் வச்சு சேஃப்டியாக பார்த்து விழுந்துட போதும் புண்ணு. இங்கே அப்படி வந்துருக்கு சொல்லிட்டா. கேர்ஃபுல் 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 பாப்பா, விழுந்துடாதுல. ஆ ஓகே 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 சரி, என்ஜாய். நல்ல பள்ளம், நல்ல பள்ளம். அது சின்ன குழந்தைங்க பயப்படாமல் உட்காந்துருக்குங்க, பரவாயில்ல. சூப்பராக இருக்குங்க, மைண்டு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குங்க. அவ்வளோ இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வெக்கேஷனுக்கு வர்றது செம்மையாக இருக்குது, வேறு லெவலு. ஸோ எல்லோரும் அப்படியே பாய் சொல்லுங்கள். பாய் பாய்.
பாய் பாய். ஏன்னா மூஞ்சி மாறிக்கிற நைட்டு ஃபுல்லாக வந்து இங்கே மக்கள் நடமாட்டம் இருக்குமாங்க. ஸோ நிறைய பேர் ஃபேமிலியாக குழந்தை குட்டியெல்லாம் வந்து நைட்டில் இங்கே ஸ்டே பண்ணி தூங்கிடுவாங்களாம். விடிய காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு இன்ஸ்டா கிளம்பி போவாங்களாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பயங்கரமான நல்ல சேஃப்டிங்க. ஒன்றுக்கு எதுக்கும் பயப்பட தேவை கிடையாது. ஸோ எங்களுக்கே ஆசையாக இருக்குது. பட் மார்னிங் எங்களுக்கு வந்து 5 o'clock நாங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கணும். அதனால் இப்போ நாங்கள் கிளம்ப பலத்து கடைக்கு போகிறோம். போயிட்டு அங்கேருந்து ஒரு 1 மணி 2 மணிக்கு பஸ் இருந்தால் பஸ்ஸு 24 hours பஸ் இருக்கும். ஸோ ½ hour ஒரு பஸ் ஏர்போர்ட்டுக்கு போகும். ஸோ அது மூலமாக ஏறி போகிறோம். இப்போ லைட்டாக இன்றைக்கி சாயங்காலம் கொஞ்சம் லைட்டாக மழை பெய்ச்சிருக்கும் போல இருக்குது. அதனால் கூட்டம் கம்மியான பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. நைட்டு இங்கே தூங்கிறவங்களாம் பார்த்தீங்களா அந்தளவு சேஃப்டிங்கிறாங்க. நல்லா இருக்குது. ஃபேமிலி எல்லாத்துக்குமே அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்ரீலங்காலாம் வந்து நாங்கள் திரும்ப வந்துட்டு இங்கே கிட்ட வந்து ஒரு 10 நாள் இருக்கணும். நெக்ஸ்ட் மந்த் ஃபேமிலியோட கண்டிப்பாக இங்கே 10 நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறோங்க. கைஸ் இப்போ நாங்கள் வந்துட்டு பீச்சிலேருந்து அழுத்த கடைக்கு போகிறதுக்காக மீட்ரு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போச்சா போகலாம் அடுத்து வரும், நிறையா வரும்பா. அழுத்த கடைக்கு போகலாமா? மீட்ரு டாக்ஸி தான்ப்பா. ஓகே ஓகே அண்ணா, அது மீட்ரு தான்ண்ணா. அழுத்து கடை போகணுண்ணா. அழுத்து கடை அழுத் கடையா அப்படி சொல்லுவாங்க. அழுத் கடை புது கடை. ஓகே ஓகே சரிங்க. ஸோ மிஸ் யூ இந்த ஏரியாவை மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்ல சூப்பரான ஏரியா. திரும்ப வருவோம், அடிக்கடி வரலாம். என்னென்னா புரியல. ஃபுட் கார்னர். ஸ்டார்டிங் எடுத்தோடனே 100 காட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸோ நைட்டு பரபரப்பாக இருக்குங்க. ஏரியா செம்மையாக இருக்குது. பீச் ரோடே அல்டிமேட். பிள்ளைட்டு பேக் வச்சுருக்கேன். மறுபடியும் வச்சுக்கிறியா? சரி ஃப்ரீயாக வரேன் நான். வருஷம் எவ்வளோ கடை இருக்குது பாரு இந்த பக்கம்லாம் மெயின் ரோட்டில். ஸோ நைட்டு வந்து இங்கே கொலம்போவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆட்டோ பிரச்சனையே கிடையாது. 24 hours ஆட்டோ ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இப்போ நாங்கள் அழுத்து கடை வந்தாச்சு. ஆட்டோவுக்கு வந்து கிட்டத்தட்ட கலே பீச்லேருந்து இங்கே எவ்வளோ கேட்டாங்கன்னா 400 கேட்டாங்க. பையன் ரொம்ப பல்லு வலிக்குதுன்னு சொன்னான். ஸோ அவனுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசி இருந்தது. ஸோ அங்கே மாத்திரை வாங்கிட்டோம். மாத்திரை சட்டை காட்டு. மொத்தமாக அந்த மாத்திரை அப்படியே சாப்பாடுக்கு அப்புறம் போட சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 80 ரூபா ஸ்ரீலங்கன் மணி ஆச்சு. நம்ம ரேட்டு கிட்டத்தட்ட 25 ரூபா ஆகுதுங்க. 25 ரூபா கிட்ட வரும். ஆமாம். ஸோ இதுதான் அழுத்து கடை. உள்ளே போனால் நிறைய கடைகள் இருக்கும். ஸோ நைட்டு சாப்பாடுன்னா உள்ளே இருந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புரோட்டா கடை. புரோட்டாலாம் முடிச்சிருக்காங்க. புரோட்டா எவ்வளோ போகுது? புரோட்டா 70 ஒரு புரோட்டா. ஓகே. என்ன தொட்டுக்க வெஜ்ஜு குருமா இருக்கா? நான்வெஜ் மட்டும்தானா? வெஜ்ஜு இருக்கா, குருமா இருக்கா இல்லை அப்படி? எல்லாமே நான்வெஜ் தான் இருக்கா? ஓகே ஓகே. சாப்பிட்றீங்க ஆப்பம் ஆசா? நீ ஆப்பம் சாப்பிட்றியா? உனக்கு எத்தனை போட்டா வேணும்? ஆனால் 2 பீஸ் பரோட்டா கொடுத்துருங்க. பரோட்டாக்கு என்ன குருமா இருக்குது? வெஜ் இல்லை வெஜ்ஜு பருப்பா? ஓகேவா? அது கோழி கிழமை ஊற்றிக்கிறியா? சாப்பிடு. கோழி தீங்கணும். கறி இல்லாமல் கொடுங்க. குருமா சால்னா மட்டும் கொடுங்க. ஆப்பம் நல்லா இருக்கும். ஸ்ரீலங்காவில் ஆப்பம் சூப்பராக இருக்கும். எடுத்து அப்படியே சாப்பிடுங்க. ஆகா அப்பளமாக நொறுங்குதுடா.